8th CBSE Maths NCERT Maths Chapter 3ல Exercise 3.1ல first sum பார்க்குறோம். இப்போ இந்த first sumல 8 diagram கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த diagramக்கு என்ன question கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எதெல்லாம் simple curveன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் கர்வ்னா என்னன்னா, இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கையை எடுக்காமல் இப்போ பேப்பரில் நான் அப்படி வச்சு வரைகிறேன். இதை நான் கையை எடுக்காமல் பாருங்கள், வரைஞ்ச இடத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணக்கூடிய எல்லா டயக்ராமையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், சிம்பிள் கர்வ்னு சொல்லலாம். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, இது வந்து சிம்பிள் கர்வ். ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்னது, சிம்பிள் கர்வ். இப்போ நம்பர் 1ன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ ரெண்டாவது டயக்ராம் பாருங்கள், இதையுமே நான் கையை எடுக்காமல் அப்படி வரைய முடியும். ஸோ அப்போ இதுவும் சிம்பிள் கர்வ் தான். செகண்ட் டயக்ராமும் என்னது, சிம்பிள் கர்வ். இப்போ தேர்ட் டயக்ராம் பாருங்கள், உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது, வெளியில் ஒரு சர்க்கிள் இருக்குது. கண்டிப்பாக நான் கையை எடுத்துட்டு தான் அடுத்த சர்க்கிள் வரையணும். அப்போ இது வந்து சிம்பிள் கர்வ் கிடையாது. இந்த ஸ்டார் வந்து நம்ம என்னதான் கையெடுக்காமல் நம்ம வரைஞ்சிட்டாலும் இப்போ இந்த ஸ்டாரை வந்து நம்ம இப்படி வரைய முடியும். இருந்தாலும் இந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கிறதுனால இதுவும் சிம்பிள் கர்வ்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த லைன் பாருங்கள், இந்த டயக்ராம், இதையும் நம்ம கையை எடுக்காமல் இப்படி வரைய முடியும். அப்போ இதுவும் சிம்பிள் கர்வ். ஓகே, இப்போ இந்த இது பாருங்கள், இதையும் நான் கையை எடுக்காமல் இப்படி வரைய முடியும். ஓகே, அப்போ இதுவும் சிம்பிள் கர்வ். இந்த டயக்ராம் பாருங்க, இதையும் நான் வந்து இப்படி வரைய முடியும். அதனால இதுவும் சிம்பிள் கர்வ். பட் இது வந்து சிம்பிள் கர்வ் கிடையாது. இன்டர்செக்ட் ஆயிருந்தாவோ ஓவர்லாப் ஆயிருந்தாவோ இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம சிம்பிள் கர்வ்னு சொல்லக்கூடாது. இப்போ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்க, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னா என்னன்னா, ஆரம்பிச்ச இடத்துலயே முடிச்சிடும். அது வந்து அந்த டயக்ராம், அந்த கர்வ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி எந்த டயக்ராம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஆரம்பிச்ச இடத்துல நம்ம முடிச்சிட்டோமா, அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இதே என்ன நம்ம சொல்லலாம், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லலாம். பட் இது சொல்ல முடியாது. தேர்ட் டயக்ராம் இது வந்து கிடையாது, இந்த ஸ்டாரும் கிடையாது. இப்போ இதை பாருங்க, இதுவும் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அதே மாதிரி இதுவும் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், இதுவும் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அப்போ சிம்பிள் கர்வ் நம்ம என்ன சொல்லலாம், டயக்ராம் 1 2 5 6 7. ஓகே, இந்த 5 டயக்ராமே சிம்பிள் கர்வ்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லிட்டு இந்த 5 டயக்ராமையுமே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், பாலிகன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலிகன்னா என்னன்னா, லைன் செக்மெண்ட்ல வரையக்கூடிய எல்லாமே பாலிகன் தான். இது எல்லாமே லைன்ஸ் தானே. ஸோ அப்போ இது பாலிகன். ஓகே, இதுவும் பாலிகன். அப்போ எந்த டயக்ராம், இது ரெண்டு மட்டும் தான் பாலிகன். மித்ததில் எல்லாமே லைன் செக்மெண்ட் கிடையாது. ஸ்டார் வந்து லைன் செக்மெண்ட் லைன்ஸில் வரைஞ்சா கூட அதில் வந்து இன்டர்செக்டிங் இருக்கிறதுனால அதை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ டயக்ராம் 1 and 2 தான் வந்து பாலிகன். 1, 2. ஓகே, இது ரெண்டும் தான் பாலிகன். இதுலேயே கான்வெக்ஸ் பாலிகன்னா என்ன, கான்கேவ் பாலிகன்னா என்னன்னா, கான்கேவ் பாலிகன்றது இந்த பாலிகனில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 180 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம கான்கேவ் பாலிகன் சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்க, இது 180 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்லலாம், கான்கேவ் பாலிகன் சொல்லலாம். அப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இதில் எல்லாமே 180 டிகிரிக்கும் கம்மியான ஆங்கிள்ஸ் தான். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், நம்ம கான்வெக்ஸ் பாலிகன் சொல்லலாம். ஸோ கான்வெக்ஸ் பாலிகன். இப்போ கான்கேவ் பாலிகன்றது என்னது, டயக்ராம் 1. கான்வெக்ஸ் பாலிகன்றது என்னது, டயக்ராம் 2. அவ்வளோதான். அவங்க நம்மக்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.